ஹாய், நான் உங்கள் சனா. இன்னுமொரு கதையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் அனுப்பும் கமெண்ட்ஸ் தான் என்னை மேலும் மேலும் கதை எழுத தூண்டும். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். நான் ராஜு, வயது 20. கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கின்றேன். என் அப்பா கட்டாரில் வேலை பார்த்தவர். 5 வருடத்திற்கு முன் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருந்த போது விபத்தில் இறந்துவிட்டார். அப்போது அம்மாக்கு 35 வயது. உறவினர்களிடம் சில கடன்கள் இருந்தன. நானும் படிக்கும் வயது என்பதாலும், கட்டார் அரபியின் வீட்டில் அப்பாவுக்கு நன்மதிப்பு இருந்ததாலும், அந்த அரபி குடும்பம் அம்மாவை வீட்டு வேலைக்கு அழைக்க சம்மதித்தார்கள். ஆனால் வேறொரு நாட்டவருக்கு இருக்கும் மனம் எம் உறவினருக்கு இருக்கவில்லை. அம்மாவும் வேறு வழியில்லாமல் கட்டாருக்கு சென்று விட்டார். அம்மா சென்றது ஊரில் யாருக்கும் விருப்பமில்லை. ஆதலால் என்னை எப்போதும் திட்டிக்கொண்டே இருப்பார்கள். இது அம்மாக்கும் தெரியும். ஆரம்பத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் பழகிக்கொண்டேன். என் பாடசாலை முடிந்ததும் கல்லூரி ஒன்றில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டேன். ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கின்றேன். அம்மா வருடத்திற்கு ஒருமுறை வந்து விட்டு செல்வார். இப்போது கடன்கள் முடிந்து விட்டன. ஆனால் நமக்காக ஓர் வீடு கட்டும் வரை உழைப்பேன் என கூறிவிட்டார். அம்மா வந்தால் எங்காவது ஓர் வீட்டை 1 மாதத்திற்கு வாடகைக்கு எடுத்து தங்குவோம். அத்தோடு ஊர் முழுக்க சுற்றுவோம். பின்னர் விட்டுவிடுவோம். தினமும் அம்மாவுடன் வீடியோ காலில் கதைப்பேன். ஓர் நாள் கூட பார்க்காமல் இருக்க மாட்டேன். அம்மாக்கும் அப்படித்தான். என்னில் அதீத அன்பும் பாசமும் வைத்திருக்கின்றார். இந்த வருடம் அம்மாவால் லீவுக்கு வர முடியவில்லை. ஏனென்றால் அப்போது தான் எனக்கும் இங்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்து கொண்டிருந்தது. அம்மா வந்தால் எக்ஸாம் பாதிக்கும் என்று வரவில்லை. அது எனக்கு மிகுந்த கவலையாக இருந்தது. எக்ஸாம் முடிந்து சில நாளில் எனக்கு 20 பிறந்த தினம் வந்தது. நான் அம்மாவிடம், உங்களை பார்க்கணும் போல இருக்கு. முதலாளியிடம் கூறி எனக்கு ஓர் விசா அனுப்ப முடியுமா என கேட்டேன். அம்மாவோ என் லீவையும் பிறந்த நாளையும் முதலாளியிடம் கூறி 1 மாத விசாவை பெற்றுத்தந்தார். என்னிடம் ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்ததால் இலகுவாயிற்று. சில நாட்களிலேயே நான் கட்டார் சென்றேன். அங்கு என்னை வரவேற்க அந்த வீட்டிலிருந்து டிரைவர் வந்திருந்தார். நான் அங்கு சென்றதும் அனைவரும் விசாரித்தபடி இருந்தனர். பின் அம்மா என்னை அழைத்து கொண்டு அவரது அறைக்குச் சென்றார். அது ஒரு சிறிய அறை. கதவை சாத்தியதும் அம்மா என்னை இறுக்கமாக கட்டியணைத்து அழுதார். சுமார் 15 நிமிடம் அப்படியே நின்றிருப்போம். அப்போது தான் எனக்கு காதல் பிறந்தது. மெதுமெதுவாக என்னுள் மின்சாரம் பாய்ந்தது. அம்மா என்னை போலவே மெல்லிய தேகமுடையவள். வட்ட முகம், அளவான கூந்தல். அம்மா என் கழுத்தை கட்டி பிடித்திருந்தார். பின் அம்மா மெதுவாக என் நெற்றியில் முத்தமிட்டார். நான் பதிலுக்கு நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டேன். எப்படி ராசா இருக்கிற என்றார். மீண்டும் நான் நெற்றியில் முத்தமிட்டு இருக்க கட்டி பிடித்துக்கொண்டேன். சிறிது நேரத்தில் அம்மா என் முதுகை தடவியபடி, சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வேலைய முடிச்சுட்டு வாரன் என்று விலகினார். நானும் மனமில்லாமல் விலகினேன். அன்று இரவு வேலையாட்களுக்கான பகுதியில் சென்று நானும் உணவருந்தி விட்டு அறைக்குள் சென்றேன். அம்மா சில மணி நேரம் கழித்து வந்தவர். நேராக பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு வழமையாக போடும் நைட் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு வந்தார். நாளை அரை நாள் வேலை இருக்கு. அதன்பின் 2 நாள் லீவு தந்திருக்கிறார்கள் என்றார். பின் இருவரும் அருகருகில் படுத்தபடி நீண்ட நேரம் கதைத்து கொண்டு அப்படியே தூங்கிப்போனோம். அதிகாலையில் எப்போதும் என் தம்பி விழித்துக்கொண்டு இருப்பான். அன்றும் அவன் விழித்துக்கொண்டு என்னை எழுப்பினான். வழமையாக தனியாக தூங்கும் என் அருகில் இன்று அம்மா படுக்கின்றார். என்ன செய்வதென்று யோசித்துவிட்டு பரவாயில்லை என்று அம்மாவை பின்னாலிருந்து அணைத்தபடி தூங்கினேன். என் அம்மா உணர்ந்திருக்க வேண்டும். அம்மாவும் விழித்துக்கொண்டார். சற்று அட்ஜஸ்ட் செய்து படுக்க முயற்சித்தார். முடியவில்லை. சற்று நேரம் அப்படியே இருந்து விட்டு அவரது வேலைக்கு நேரமானதும் எழுந்து தயாராகி சென்று விட்டார். பின் அன்று மாலை முழுவதும் ஓர் மால் சென்று
அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்துவிட்டு அங்கேயே சாப்பிட்டு விட்டு வீடு வந்தோம். இரவு கட்டிலில் படுத்தபடி பிறந்த நாள் பரிசாக என்ன வேண்டும் என்றார். என் பிறந்த நாள் முடிந்து ஒரு வாரமாகி இருந்தது. நீ என் கூட இரும்மா, அது போதும் என்றேன். இல்லடா, நம் ஊர்காரங்க முன் நாங்க சொந்த வீட்டுல வாழணும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோடா என்றார். நான் திருப்பி அம்மாவின் நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டு கட்டிப்பிடித்த படி படுத்திருந்தேன். உடனே அம்மா, உனக்கு சீக்கிரமா ஒரு பொண்ண பார்த்து கட்டி வைக்கணும் என்றார். எனக்கு அர்த்தம் புரிந்தாலும் தெரியாது போல், எனக்கு நீ மட்டும் போதும்மா, வேற யாரும் தேவையில்லை என்று மேலும் இறுக்கமாக கட்டி பிடித்தேன். அது இல்ல ராசா, நீ வளர்ந்துட்டே அதான் என்றார். நான் இப்ப தாம்மா படிக்கிறேன், உங்கூட ரொம்ப காலம் இருக்கணும் என்றேன். அம்மாவும் ஏதும் கூறாமல் அப்படியே இருந்தார். ஒரு 4 மணி இருக்கும் தம்பி விழித்துக் கொண்டான். அம்மாவும் என் பக்கம் திரும்பிய படி நன்கு தூங்கிக் கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் கண்விழித்த அம்மா எழுந்து என்னை பார்த்துவிட்டு திரும்பி மறுபக்கமாக படுத்து விட்டார். நானும் ஏதும் செய்யாமல் விட்டுவிட்டேன். காலை எழுந்து மீண்டும் இடங்கள் பார்க்க சென்று விட்டோம். அங்கு மதியம் ஓர் ஓட்டலில் உணவருந்தும் போது அம்மா தயங்கிய குரலில், ராஜு, நீ அம்மா கூட அப்படி பண்ணாதடா என்றார். நானும் புரியாமல் எது என்றேன். அம்மா தூங்கும் போது அம்மாவை இடிக்காத என்று உணவை மட்டும் பார்த்தபடி கூறினார். நானும் ஒன்றும் தெரியாது போல், ஏன்னு தெரியல, இப்ப தான் இப்படி இருக்கு, மத்தபடி சாதாரணமாகத்தான் இருக்கும். அம்மா புரியுது டா, ஆனா அப்படி அம்மா கூட பண்ண கூடாதுடா என்றார். நான் ஏன் என்றேன். ஏன்னா நான் உன் அம்மாடா, நீ வேற பெண் கூடத்தான் அப்படி இருக்கணும் என்றார். நான் எதுவுமே தெரியாது போல் முகத்தை வைத்துக்கொண்டு, எனக்கு வேற பெண் ஏதும் தேவையில்லை, நீ மட்டும் போதும், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்மா, உன்கூட அப்படி இருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குதம்மா என்றேன். அம்மா அமைதியானார். அம்மா கோப்படாமல் அமைதியானது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது. மாலை ஒரு 6 மணி போல் வீடு சென்றோம். அம்மா பாத்ரூம் சென்று குளித்து விட்டு வந்தார். பின் நானும் சென்று குளித்துவிட்டு வெறும் டவல் மட்டும் கட்டிக்கொண்டு வந்தேன். அம்மா பார்க்க வேண்டும் என்றே அப்படி செய்தேன். அம்மாவும் பார்த்துவிட்டு ஏதும் கூறாமல் அமைதியாய் நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டு பொதியை பிரித்து கொண்டிருந்தார். நான் லுங்கியை மட்டும் கட்டினேன். இருவரும் ஒன்றாக உண்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்து கதைத்து கொண்டிருந்தோம். அம்மா, பிளீஸ் ராஜு வேண்டாம் என்றார். ஆனால் அவர் வலுக்கட்டாயமாக தடுக்கவில்லை. அம்மாவும் பல வருடங்களாக ஆண் துணை இல்லாமல் இருந்தவர். அவருக்கும் ஆசை இருக்கும். மகன் என்பதால் தயங்குகிறார் என புரிந்தது. அம்மா இப்போது என் கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருந்தார். நான் அம்மாவின காதில் ஐ லவ் யூ மமா, ஐ லவ் யூ என சொல்ல, அம்மா, ராஜு, இத நீ யாரிடமும் கூறக்கூடாது, நமக்குள் ரகசியமாக இருக்க வேண்டும் என்றார். உன் மேல சத்தியம்மா என்றேன். இப்போது அம்மா சற்று என் பக்கம் திரும்பி, அம்மா கண்ணத் திறந்து பாரும்மா என்றேன். அம்மா திறக்கவில்லை. மீண்டும் அம்மா திறந்து பாரும்மா என்றேன். அம்மா மெதுவாக கண்ணை திறந்து என் கண்ணுக்குள் பார்த்தார். சூப்பரா இருக்குதம்மா, ஐ லவ் யூ மமா, ஐ லவ் யூ. அப்படியே உனக்கு பிடிச்சிருக்கா என்றேன். உன் சந்தோஷம் தண்டா எனக்கு முக்கியம், உனக்கு சந்தோஷம் என்றா எனக்கும் சந்தோஷம் தாண்டா என்றாள். அவளின் சம்மதத்தினின்படியே அன்று சந்தோஷமாக இருந்தோம்.